சொல் குரு சொல் சிறு சொல் அதை நாம் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். நிறைய சந்தர்ப்பத்தை நான் அசை போடுவேன், நினைவுகள் அசை போடுவேன். காரணம் வாய்ப்பு. நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது அதோட சந்தர்ப்பங்களை நம்ம தவற விட்டுருவோம் அப்படிங்கிறது தான் என்னுடைய இன்னைக்கு இருக்கிற சிந்தனை. சாமிகிட்ட நெருங்கி இருக்கிறதுக்கும் அதே சமயத்தில் நிறைய வார்த்தைகளை அசை போடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது கூட அவங்களோட வார்த்தைகள் அழுத்தம் தராத ஒரு சாதாரண வார்த்தையாக இருக்கும். அந்த வார்த்தைக்கு எத்தனை தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது இன்றைய வாழ்வில் ஆசைப்பட்டு பார்க்கணும். இது எல்லாருக்கும் கிடைச்ச அனுபவமாக இருக்கும். அது மாதிரி அன்றைய நாள் ஆசைப்பட்டு பார்க்க வேண்டிய நிலையில் நிற்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைய காலத்தில் நம்ம பகவதி அம்மா வீட்டில் தியானம் நடந்துட்டு இருக்கு. இது மாதிரி எல்லா செயல்களும் இப்போ யதார்த்த துணிவுன்னு சொல்லும்போது பார்த்தா சுந்தரோட ஸ்டேஜை தான் எனக்கு கவனம் கொடுது. ஏன்னா 2004 நானும் இப்படி தான் பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அன்னைக்கு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவனுக்கு சாமி ஒரு வார்த்தை அப்படிங்கிறத யோசிப்போம். அதே மாதிரி ஞானம் அப்படிங்கிறத நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா 1939 மதுரையில் ஒரு பிட் நோட்டீஸ் பண்ணாரு பாருங்க. அந்த யதார்த்த துணிவாக தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த உணர்வுங்கிறது தோன்றின இடம் 38 வருமா இல்லை அப்படின்னு சொல்லலாம். இந்த உணர்வாக இருப்பது நான் அப்படிங்கிறதுல நமக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தாலும் இன்னும் காலங்கள் இருக்கு. இதை எப்படி அசைப்பட்டு பார்க்குறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லாருமே நம்ம விதைகள் மாதிரி இந்த பிறவியில் நாம் இதை அட்டன் பண்ணிடுறதுக்கு முயற்சிக்கிறோம். இப்போ சந்தியாமா சொன்ன மாதிரி உணர்வு அப்படிங்கிறது புரியுது, அதை பாதிக்கிறோம். ஆனால் எந்த இடத்துல தவற விடுறது நாமளே அசைப்பட்டு பார்க்குறோம். உணர்வாக இருப்பது நான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் உணர்வுலையும் நினைச்சிருக்கேன். இப்போ உணர்வை எப்படி நிலைப்படுத்துறதுக்கு ஆராய்ச்சி தான். அது என்ன சொல்றாருன்னா 1000 ஆண்டு வழக்கத்தை விட அறிவு ஆராய்ச்சி மேல் அப்படின்றாரு. நான் உணர்வுல இருக்கிறேன், ஆனால் அப்ளிகேஷன் என்னுடைய எந்த சூழ்நிலையில நான் அதை அப்ளை பண்றேன். அப்படி அப்ளை பண்ண பொழுது அதுல இருந்து நான் விடுபடுறேன் அப்படிங்கிறத நான் அனுபவமாக்கிறேன். அது மாதிரி ஞானவழி மகானுக்கு ஒரு 14 வயசு இருக்கும்போது நெத்தியில குறுகுறுன்னு இருக்கும் அப்படிங்கிறத அவர் எழுதியிருக்காரு. ஆனால் அவருடைய ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது, ரமணரோட புத்தகத்தை வாசிக்கும் போது முன்னாடியே நான் கடவுள் தத்துவ நூல் கிடைச்ச போது கூட நான் கடவுள் தத்துவ நூல் அப்படின்றது நான்கிற அகங்காரமாக தான் பார்த்தார். இப்போ நம்மளும் சாதாரணமாக இருக்கும்போது அனுபவம் வராதபோது ஆணவம் அகங்காரம் தான் முதல்ல தோன்றுது, அப்புறம் தான் சித்தம் தோன்றுது, அப்புறம் புத்தி தோன்றுது, அப்புறம் தான் மனம் தோன்றுது. இதை நம்ம சாமிஜி சொல்லிதான். ஆனால் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படின்னு தான் வேதங்கள்லாம் சொல்றது. ஏன் இப்படி ரிவர்ஸில் சொல்லியிருக்காங்கன்னா நான் செய்கிறேன் அப்படிங்கிற எண்ணம் வரும் பொழுது நான் அகங்காரத்துக்குள்ள தான் நிற்கிறேன். நான் இங்கே செய்கிறேன்னா செயல்படுறேன்னா எனக்கான கருவி எதாக இருக்கும் அப்படின்னா என்னோட அனுபவத்தில் அப்படின்னு வச்சு பார்த்தா என்னால் உணர்வாக இருப்பது நான் அப்படிங்கிறத ஒவ்வொரு கணமும் யோசிக்க வைக்குது. இந்த உணர்வாக இருப்பதுக்கு காரணமான பொருளை நான் யோசிக்கிறேன். செயலுக்கும் நான் காரணமாக இருக்க முடியுமான்னா காரியத்துக்கான காரண பொருள் தான் காரணம் ஆகுது. இப்போ சாமி கிட்ட வராதுக்கு முன்னாடி நான் கடவுள் கொள்கை மறுப்பு கொள்கையில் தான் இருந்தேன். ஆனால் என்னன்னா கடவுளாக உள்ள உலக தத்துவம் 20ங்கிறத இந்த நான் கடவுள் நூலில் தான் வாசிக்கிறோம். இதை இருந்துட்டே முஸ்லீம் தமிழ் மொழியே இல்லாத பரஞ்சோதி மகன் அவருக்கு எப்படி 8 வயதுல இந்த தேடல் இருக்கும், இல்லை ஒரு 11 வயதுல கூட இந்த தேடல் இருக்கும். நம்மளுடைய புராண நூல்கள் சொல்லுது, தெரியாத சம்பந்தோட பாடல்கள் சொல்லுது. ரமணருக்கு சின்ன வயசுல இருந்து உணர்வு இருந்திருக்கு, ஆனால் பள்ளிக்கூடத்தில் உணர்வை பற்றி தெரியாது. அதே மாதிரி விவேகானந்தருக்கு அதே மாதிரி, ராமகிருஷ்ணருக்கு அதே மாதிரி, ராமகிருஷ்ணனோட நூலை வாசிக்கும் போது ஞானவழி மகானுக்கு அதே மாதிரி. அப்போ இது எப்படின்னா பிறவி தோறும் உடல் நம்ம இந்த ஞானம் மட்டும்தான் எப்படின்னா கை கொண்டுட்டு காலத்தை முடிச்சுட்டா கூட இந்த எச்சங்கள் தொடரும். அதனால வாய்ப்புகள் நமக்கு இருக்கு நிறைய. அதனால இத்தனையோ சந்தர்ப்பங்கள் கிடைச்சாலும் இன்னைய ஒரு சந்தர்ப்பம் இதை அசைப்பு ஓடுறதுக்காக தான் இந்த ஞானம் வைத்தியா. ஏன் இந்த வாலிபருக்கு இல்லை சிறு பிராயத்தில் எப்படி தோன்றி இருக்கும் அப்படின்னா எனக்கு 33 வயசுல தான் கிடைச்சது. அதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்க கூடாதா, இல்லை அதுக்கு முன்னாடி வாய்ப்பு இருக்க கூடாதான் யோசிக்கிறோம். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தினாலும் ஞானவழி மகான் மாதிரி ஒருத்தர் கிடைச்ச வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். அதே வாய்ப்பை யோசிச்சு பார்க்குறேன். அன்னைக்கு டே 1ல துவங்கின குருநாதன் எங்கே போயிட்டாரு, பாலசரஸ்வதி எங்கே போயிட்டாங்க, லட்சுமி குடும்பத்தார் எங்கே போயிட்டாங்க, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி ரீஃபார்ம் ஆகுது. கடந்த வருடம் சண்முகராஜாவோட திருமணத்தில் பாலசரஸ்வதியும் குருநாதனை சந்திச்சாங்க.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2004 சென்னை ஆசிரமம் கட்டும் பொழுது அந்த ஃப்ரண்ட்ல இருக்க ஆர்ச்சை வந்து ஒரு பையனை கூப்பிட்டு டிராயிங் பண்ண சொன்னேன். அந்த பையன் டிராயிங் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாரு. மறுபடியும் லாவண்யா வீடை கட்டுறதுக்கு வர பொழுது சந்திக்கிறேன் அவரை. யார் அப்படின்னா நம்ம பகவதியம்மாவோட பையன் ராஜேஷ். இந்த தொடர்பு எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இதுதான் ஞானம். இது வந்து காரணம் இல்லாமல் நாம் எல்லாரும் கூட உட்காந்துட்டு போறதில்லை. இந்த சம்பவங்கள் நடக்க போறதில்லை. இந்த சம்பவத்தில் நாமளும் இந்த டிராமாவில் இருக்க மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை பகிர்ந்துட்டு போது ஒரு உற்சாகம் கிடைக்கும். இந்த உற்சாகத்தின் மூலமா உணர்வுகளை அசை போட்டு நிலைப்படுத்தி கொண்டு வாழ்வின் நோக்கம் நிம்மதி அப்படிங்கிறத விட்டு விலகாத இருக்கிறதுனா நமக்கு கிடைச்ச ஒரே கைப்பொருள் உணர்வு தான். இந்த உணர்வை வந்து பாவிக்கிறதுக்கு தினம் தினம் பயிற்சி செய்கிறோம். ஆனால் நிறைய பேர் நம்மளை ஏமாத்துக்கிறோம். என்னன்னா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிறோம். நிறைய காலங்கள் எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரியும். ஒரு நாளைக்கு 20 நிமிஷம் நம்ம பாவிக்கிறோமா, இல்லை வாரத்தில் ஒரு நாள் ஒதுக்குறோமா, இல்லை மாதத்தில் ஒரு நாள் ஒதுக்கி கொள்கிறோமா? எதுக்காக ஒதுக்குறோம்? எத்தனை வேலைகளுக்கு இடையில தான் ஒதுக்கணும். அப்படி ஒதுக்கிட்டோம்னா நம்மளோட குரு சேவை நிச்சயமாக பலன் தரும். அப்படி பலன் தரதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா ரமணருடைய ஒரு நூறு தான். அவனவன் பிராப்த பிரகாரம் அதற்கானவன் ஆங்கிருந்தால் இருக்கிறான். என் முயற்சிக்கும் நடவாது, என் தடை செய்யும் இல்லாது ஆகலின் மௌனமாக இருப்பதே நன்று. முதல் உபதேசம் அவன் அம்மாவுக்கு சொன்னது இதுதான், உலகத்துக்கு சொன்னது இதுதான். அதே மாதிரி நம்மளுடைய பரஞ்சோதிமான ஐக்கியமாகும் போது நம்மளுடைய ஞானொலி மகான் வாயிலிருந்து அந்த வார்த்தை, செழிக்கட்டும் விவசாயம், சீர்விடட்டும் நிர்வாகம், நிலவட்டும் சேர்ப்பு, உலக மக்களின் மகளிர் வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வு. இந்த உலக மக்களின் முகங்களில் விட உலக சமாதானம் அப்படிங்கிறத வந்து அடிக்கடி ஆராய்ச்சி பண்ணுறது. தனிமனித சமாதானமே உலக சமாதானம். தனிமனித சமாதானம் என்னது? உனது கண்கள், உனது காதுகள், உனது வாய்கள், பரிசம் சுவை நாட்டம் கேள்வி பார்வை, இந்த 6 அறிவும் சமாதானம் கிடைக்குதுன்னா நீ தான் உலகம், நீ தான் அந்த உலகத்தை பார்க்குற. உணர்விலிருந்து தான் உலகம் பிறக்கிறது. உன் கண் மூலமாக தான் அந்த உலகத்தை காட்டுற. அதனால வந்து நமக்கான வாய்ப்புகள், இந்த வாய்ப்புகளோட தூரம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. ஞானொலி மகன் மாதிரி ஒரு சுவாமிஜி கிடைச்சி ஞானொலியை கீழ்ப்பிடங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதில் நாமெல்லாம் பங்கெடுத்து பயிற்சி பெறதுக்கான வாய்ப்பு